நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கிருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன். என்ன சார் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக இருக்கே அப்படின்னீங்கனாக்கா, என்ன சாமி பண்ணுறது, சகோதரா சகோதரி காலப்போக்கு அது இப்படி ஆகிட்டு இருக்குது, அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு கால், ஒரு 16 வயசு பெண் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, +2. சரி, ஃபோன் பண்ணிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த நகரத்தில் இந்த ஊரில் இருக்கேன் சார் நான். சரிம்மா, நல்லதுமா, படிப்பு நல்லா போகுது சார், சூப்பராக போகுது சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். ஆனால் இப்போ ஒரு தேவையில்லாத திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கவலை ஒன்று வந்துருச்சு சார். எனக்கு இந்த கவலையிலேருந்து நான் மீள்வேனா, என்ன பண்ணுவேன், இருப்பேனா இல்லை சாவனானே தெரியல சார். ஏம்மா, பெரியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா, பக்கத்தில் இருந்தால் கொடுமா அப்படின்னா, பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், இப்போ என்னால் தான் எனக்கு பிரச்சனை, பெரியவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் போல இருக்குது சார் அப்படின்னாங்க. என்னங்க சொல்லுங்கள், என்ன தான் நடந்தது அப்படின்னா, நான் அதாவது ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே ஒரு பையனோட லவ்ஸ் உங்களுக்கு, இந்த பொண்ணுக்கு இப்போ வயசு 16 +2 படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பையன் வீட்டில் என்னன்னாக்கா லவ்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தாக்கா அந்த பையன் சேஞ்ச் ஆகிட்டு என்னன்னாக்கா இப்போ என்கிட்ட பேசுறது இல்லை, எடுக்கிறது இல்லை சார். அவன் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா நல்லா மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னாக்கா, நீ அடுத்து டாக்டருக்கு படிக்கணும், அதுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், நாங்கள் உன்னை ஃபாரின்னா அனுப்பி படிக்க வைக்க போகிறோம், நீ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சினாக்கா நானும் அம்மாவும் விஷத்தை குடிச்சு தருவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிட்டாங்க. சரி, ஓகே, இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் தெரியும் சார். ஆனால் இப்போ என் வீட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவன் தான் அவங்க பெற்றவங்க பேச்சை கேட்டு இப்போவே இப்படி இருக்கானே, கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் இப்படி இருந்தானாக்கா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பையில நீ லவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி என் வீட்டில் சொல்கிறாங்க சார். ஆனால் நாங்கள் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்தே நாங்கள் லவ்ஸ் சார். நாங்கள் 2 பேரும் தான் சார் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்போம், ஒன்றா விளையாடிக்கிட்டு இருப்போம். நாங்கள் இப்போ பார்த்தாக்கா அது ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்தே உருவான நட்பு என்னவோ தெரியல சார். அந்த காதல்லேருந்து, அந்த நட்புலேருந்து நான் வெளியே கொண்டு வரதே என்னால் முடியல சார். எனக்கு நான் என்ன சார் பண்ணிட்டோம், பேசாத நானும் செத்து ஓய்ஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கவலையில் இருக்கேன், ஏக்கத்தில் இருக்கேன் அப்படின்னாங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா அப்படின்னா, நான் கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க சார். நான் தான் சார் இதில் 2வது பொண்ணு. எனக்கு மேலே ஒரு அண்ணன் இருக்கிறான், அதுக்கு எனக்கு கீழே ஒரு 3 தங்கச்சிங்க இருக்காங்க சார் அப்படின்னாப்புல. ஏமா, அவங்களுடைய வாழ்க்கைனா அவங்களுடைய வாழ்க்கைனா நினச்சி பார்த்தியாம்மா, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியாம்மா அப்படின்னு. நான் இல்லை சார், இப்போ என்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி நிற்கிது சார். ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சோதனை, ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்குது, நான் நினச்சது ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சகோதரி உனக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் சகோதரி இப்போ நடக்கிற நேரங்கள் அப்படி இருக்குதுமா அப்படின்னா. இந்த மேட்ரு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் இப்படி. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா இது ஸ்கூல் போன நேரத்தில் காதல்னு சொல்றியாம்மா, இந்த மாதிரி இருந்திருக்கியம்மா அப்படின்னு கேட்டாக்கா, சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எந்த காலத்தில் சார் இருக்கீங்க நீங்கள், இப்போ காதலுக்கு கண்ணு இருக்கா சார், காதலுக்கு வயசு இருக்கா சார், ஒரு தூய அன்பு சார். இது அதாவது ஒரு 25 வயசுக்கு மேலே வர்றது இப்போ ஒரு பணங்காசு பொன் பொருள் இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றது, ஜாதியை பார்த்து வர்றது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார். 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்களுக்கு என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியுமா, இல்லை பைசா பேக்ரவுண்டு தெரியுமா, இல்லை ஜாதி பேக்ரவுண்டு தெரியுமா, அப்போவே வந்தது தான் சார் உண்மையான தூய காதல் சார் இது அப்படின்னு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. நமக்கு ஒன்றுமே அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றி போச்சு. சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நடுவில் பார்த்தாக்கா இன்னொரு கேஸு. 36 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல ஒரு அம்மா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு 38 வயசுக்காரு, அவரோட லவ்ஸ் ஆகிருக்கு. எப்போ லவ்ஸ் ஆகிருக்குனாக்கா, இந்த வருஷம் ஒரு தை மாதம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு 4 மணியும் பொழுது ஒன்றுமா நடந்து அவருக்கு 38 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏதோ காரணங்களால் எத்தனையோ காரணங்கள் இருக்குல்ல, ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு 4-5 காரணம் இருந்தாலும் கல்யாணம் தட்டி போகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, தள்ளி போகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ காரணங்களால் தள்ளி போய் இந்த அம்மா 36, அவருக்கு 38 வயசு. எல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துக்குது. நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு 4 நாள் ஃபிக்ஸ் பண்ணலான்ற மாதிரி 2 வீட்லேயும் பேசி ஈஸியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நாளும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முதல் நாள் பார்த்தாக்கா அவர் இல்லை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, செஞ்சுருக்காரு. என்னடா மேட்ரு அப்படின்னாக்கா, ஒரு 4 நாள் லீவ் போட்டிருக்காரு. 4 நாள் லீவ் போட்டு என்னடா மேட்ருன்னு போய் பார்த்தாக்கா, இவங்க நிச்சயதார்த்தம் பண்ணலான்ட்டு இருந்த அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கரெக்டாக இன்னொரு பெண்ணோட அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடும். அந்த பெண்ணுக்கு பார்த்தாக்கா, அந்த பெண்ணுக்கும் கரெக்டாக 38 வயசு. அவங்களும் என்னன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியே. கொஞ்சம் வெயிட் பார்ட்டியாக பிடிச்சிட்டாரு. வெயிட் பார்ட்டியாக செட் ஆன உடனே இவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த சனி பகவான் போய் உட்காந்துருக்காரு. அந்த வீடு கொடுத்த குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ராகு பகவான் கரெக்டாக சனி பகவானுடைய சொந்த வீட்டில் மூலத்திரியோட வீட்டில் இருந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அதுக்கு 9 என்கின்ற பாக்கிய ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல
கேது பகவான் சிம்மத்தில் போய் உட்காண்டாரு. இந்த காம்பினேஷனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சாமியாரை வந்து சம்சாரி ஆகணும், ஒரு சம்சாரியை வந்து சாமியார் ஆகணும். இதுதான் சுருக்கமாக சொன்னால் இந்த கான்செப்ட் தான். இந்த நேரத்தில் வந்து காதல் கை கூடிடும், காதல் வந்து உருவாயிடும், காதல் வந்து பிக்கப் ஆகிடும், காதல் வந்து எல்லாம் வந்து கண்டினியூ ஆகும், காதல் வந்து நல்லா சூப்பராக வந்து ஜெட்டு வேகத்தில் போகும், பறக்கும், நடக்கும், எல்லாம் கரெக்ட், எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா காதல் வந்து பிரேக்கப் ஆகும், கட் ஆஃப் ஆகும், அதே மாதிரி கேன்சலே ஆகும், ட்ராப் ஆகும். இதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கூடி வருது, கூடி வந்துருச்சு. அதனால தான் கை கூடிய காதல் கை நழுவி போனது ஏன் அப்படின்னாக்கா இந்த கிரக கோச்சார நிலைமைகள். இந்த நிலைமைகள் வந்து வர நவம்பர் மாதம் வரைக்கும், அதாவது 2026 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 2026 வரைக்குமே. அப்படி இருக்கும்போது இது என்ன, எப்படி பண்ணுறது, இது எப்படி டீல் பண்ணுறது, இது எதனால் இப்படி ஆச்சு அப்படின்றது பார்த்தோம். அதாவதுங்க, நான் பாதி பேருக்கு நல்லவன், பாதி பேருக்கு கெட்டவன், இருந்தாலும் என்னை டச் பண்ணாத எவனும் போக முடியாது. எல்லாமே காதல் தான். ஸோ இந்த மாதிரி நடக்கிற இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அதாவது கிரக கோச்சார சூழ்நிலைகள், அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. வேலை கிடைக்கல, நல்ல உத்தியோகம் அமையலை, ப்ரமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, வீடு கட்ட முடியல, குழந்தை பாக்கியம் இல்லை, உடல்நலம் தேரலை, நோயில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தாக்கா விபத்தில் சிக்கி டிக்கெட் வாங்கிட்டான், அதாவது நமக்கு வேண்டியப்பட்டவன். இந்த மாதிரினா பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது. இதில் பார்த்தாக்கா இந்த காதல்ன்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி, எல்லாத்தையும் மீறி இது எங்கேயோ போய் நிற்கிது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணணும், இதுலேருந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரெமெடி தான் இருக்குது. அதாவது அந்த 16 வயது பெண்ணுக்கும் சரி, 36 வயது பெண்ணுக்கும் சரி, நான் சொன்னது என்னன்னாக்கா, ஏமா இந்த காதல் வந்து இப்படி போயிட்டு இருந்தது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, இந்த நேரத்தில் வந்து எதுக்கு வந்து திடீர்னு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்பீடப் பண்ணி, ஒரு ஃபாஸ்டப் பண்ணி, இதை வந்து எப்படி, எதனால், எந்த இடத்துல பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் 36 வயசு பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை சார் இப்படியே போயிட்டு இருக்குது, நீ வீட்டில் வந்து பேசுன்னு சொன்னால் வீட்டில் வந்து பேசினாரு, கொண்டாடி எல்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் நாங்கள் போய் பேசுகிறோம், எல்லாம் இது பண்ணோம். ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா ரெண்டு பேர் வீட்லேயுமே விசாரித்தோம், எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை. அதாவது நான் வந்து ப்ரைவேட்டில் இருக்கேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடிமானம் இல்லை போல இருக்குது. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 38 வயசுக்காரர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 மாதம் வேலைக்கு போனார்னாக்கா 6 மாதம் வந்து வீட்டில் இருப்பார் போல இருக்கு. அவர் வந்து என்னன்னாக்கா அவ்வளோவா மெனக்கட மாட்டார் போல இருக்கு, கொஞ்சம் அவ்வளோவா முயற்சி எடுக்க மாட்டார், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு டைப்பு சார். அவர் பேசினார் அப்படின்னாக்கா அவர் பேசும்போது ஒரு அடிக்குள்ளே ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கு கேட்கும். அவர் சத்தமாக பேசினார்னாக்கா ஒரு 2 அடிக்குள்ளே ஒரு ஆள் இருந்தால் தான் கேட்கும். அதுக்கு மேலே வந்து அவரால் வந்து ஒரு லவுடாகவே, ஒரு சவுண்டாகவே பேச அவரால் மாட்டார், பேச முடியாது. ஏன்னாக்கா அவருடைய நேச்சரே, கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ ஒரு நிதானமாக, அவ்வளோ ஒரு பக்குவமாக. அதாவது தலையில் இடி விழுந்துருச்சு அப்படின்னா கூட தலையில் இடி விழுந்துருச்சு அப்படி தான் சொல்லுவார் சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் அவருக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு வேலையில் இருக்கிற பொண்ணே வந்துருச்சு, அதுவும் வந்து அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிற பொண்ணே வந்துருச்சு அப்படின்னும் போது அவருக்கு அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தலைகால் புரியல. ஏன்னாக்கா இவனை வந்து என்னன்னாக்கா பையன் வந்து என்னன்னாக்கா 38 வயசு, இவன் திடீர்னு வேலைக்கு போவான், திடீர்னு வேலையை விட்டு வீட்டில் இருப்பான், எப்படி திடீர்னு பார்த்தாக்கா வருமானம் போயிடுமே. இவன் 6 மாதம் போகிற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும். 6 மாதம் சம்பாதிக்கிறதுலையே அந்த 6 மாதத்துக்கு ப்ளஸ் இன்னொரு 6 மாதம் வேலை இல்லாத வீட்டில் இருப்போம், அதுக்கும் நாங்கள் சேர்த்து சமாளிக்கணும், அதுக்கும் நாங்கள் உப்பு புளி மிளகா வீட்டு வரக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கணக்கு போட்டு தான் நாங்கள் செயல்படுவோம், பிளான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து ஓப்பனாக பச்சையாகவே சொன்னாங்க. அதாவது வந்து சொந்த வீடு, சொந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் கேஸில் இருந்துகிட்டு இருக்குது, லிட்டிகேஷன் போயிட்டு இருக்குது, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் சரி இப்போ இதை வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார், ஏன்னா வந்து இப்போ எனக்கு 36 வயசு ஆகிடுச்சு, அவர் 38 வயசு ஆகிடுச்சு, இது வந்து இப்போ நேச்சுரலி வந்து இவ்வளோ நிச்சயதார்த்தம் பண்ணோம், அடுத்தது கல்யாணம் தானே சார் போகணும், 26 வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்து டாப்பிக்கே எடுத்தோம், நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அங்கே தான் சிக்கல். அதாவது நீங்கள் வந்து நம்மளை மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, இந்த காதல் சிச்சுவேஷனையே கண்டினியூ பண்ணுங்கள், இந்த காதல் சிச்சுவேஷனையே அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே போங்க. 26 வந்து நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு போயிடாதீங்க, 26க்கு அப்புறம் 27 பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள்னால் கும்பத்தில் இருக்கிறாங்க மகரத்துக்கு வந்திருப்பார், சிம்மத்தில் இருக்க கேது வந்து கடகத்துக்கு போயிருப்பார். அதே மாதிரி குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்துலேருந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருப்பார். 8ஆம் இடமாக இருந்தாலும் உச்ச வீடுன்னும் போது வந்து உச்ச வீட்டு பலனையும் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படி போயிருக்கும்போது என்னன்னா குரு பார்வை எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னன்னாக்கா எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணதுனால, மேட்டரை வந்து அவசரப்படுத்துறதுனால, சார் அவசரம் எங்கே சார் படுத்தணும், 36 வயசுன்றதே வந்து ஒரு நல்ல வயசு தானே சார், இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது இதில் அவசரப்படுத்துறது, 36 வயசாகியும்
சரிம்மா 36 வயசாகினாக்கா உங்களுக்கு காதல் இப்போ தான் வந்திருக்கு இந்த வயசில் கல்யாணத்தை முடிச்சு புருஷன் முன்னாடி ஆகணும் தம்பதிகள் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் உங்கள் மேலே குறையில்லை, உங்களை நான் குறையாமல் சொல்லலை நான். அதாவது என்னன்னா உங்கள் கடமையை நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க. உங்கள் வேலையை செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிரகங்கள் வந்து ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான் அவங்க வேலையை அவங்க கடமையை அவங்க செவனை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுதான் மேட்ரு. அதாவது வந்து ஒரு காதலை உருவாக்கணும், உருவான காதலை பிரிக்கணும். இதுதான் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு இந்த மேட்டர்னால அந்த 16 வயது பெண், அந்த பெண்ணோட நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மோசமான கதை கந்தல். அதாவது என்னன்னாக்கா இங்கே நம்ம என்ன இந்த சுச்சுவேஷன்னா அந்த பொண்ணுக்கு விலைக்கு சொல்லி, அதாவது இந்த மாதிரிலாம் இருக்குது சகோதரி, இந்த மாதிரிலாம் இருக்குமா, நீ வந்து படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுமா, இல்லை சார் எனக்கு படிக்கிற ஆசையாக போயிடுச்சு சார், வேண்டா வாழ்றோன்ற மாதிரி நான் வந்துட்டேன் சார், எனக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியலனதுக்கப்புறம் ரொம்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இந்த பொண்ணோட பேரண்ட்டை பேச வச்சு, ஏன்னா வந்து இந்த பொண்ணோட மட்டும் பேசி நாளைக்கு இந்த பொண்ணு வந்து ஏடாகுடமாக ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னு வச்சுங்க, அது நல்லா இருக்காது இல்லையா. அது நம்ம கண்ணெதிர்க்க ஒரு மேட்ரு வந்து ஒரு கேஸ் இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணுமோ, அதை எப்படி வந்து அதை வந்து ரெமெடி அதை கொடுக்க முடியுமோ பேரண்ட்டை பேச வச்சு, அந்தளவு பேரண்ட்டுக்கிட்ட வந்து உனக்கு கன்வின்சிங்காக உனக்கு சாதகமாக தான் பேசுவோம். உன்னால் வந்து பேரண்ட்டை வந்து நீ செத்துருவ, அதுக்கப்புறம் பேரண்ட்டை வந்து சாகிற மாதிரி பண்ணிடாத. இந்த மாதிரினா பேசி கீசி நானும் நமது டீமும் பேசி அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்க பேரண்ட்டை பேச வச்சு பேரண்ட்டுக்கிட்ட விஷயத்தை சொன்னோன்னா அவங்க உடனே டென்ஷன் ஆகி போய் ஆச்சா பூச்சான்ற மாதிரி கத்துனா மாதிரி பேசி அதுக்கப்புறம் அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கூல் பண்ணி எல்லாம் செஞ்சு கிஞ்சி எல்லாம் பண்ணி இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இப்படி போயிட்டுருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலே உங்கள் பொண்ணு வந்து ஒரு மோசமான ஒரு கமர்ஷியலான அஸ்ட்ராலஜிட்ட பேசாத நம்மக்கிட்ட பேசுனதுனால இதுக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் ஒரு ரெமெடி கொடுத்துட்டோம் நம்ம. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வருமுன்னு காத்துக்கோங்க. அந்த பெண்ணுக்கு உங்கள் பெண்ணுக்கு இருக்கிற மனநிலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவ்வளோ ஒரு பிரேக்கப் ஆகி ஒரு அப்செட் ஆகி அவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அதை விட்டுட்டு பெண்ணை வந்து அதை வந்து சொல்லி காமிச்சு குத்தி காமிச்சு அதை வச்சே வந்து மைனஸ் பண்ணி அதை வந்து டீக்ரேட் பண்ணாமல் இந்த சீரியலில் வர வேலைனா பண்ணாமல் அதை வந்து கண்டுங்கானதை மறந்தாப்புல இருந்து அந்த பெண்ணை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு எப்பவும் போல் சாதாரணமாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்பவும் போல் அந்த ஒரு சகஜமாக பேசி ஒரு அன்பாக நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னாக்கா அந்த பெண்ணுடைய மனநிலை மாறும். இல்லைனாக்கா உங்கள் பொண்ணை நாளைக்கு விட்டு கையை விட்டு போனதுக்கப்புறம் வந்து எதுவும் சொல்லாதீங்க, நம்மளை ப்ளேம் பண்ணாதீங்க, நான் இருக்கிறத சொல்லியாச்சுன்றதான சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து 36 வயது பெண்ணுக்கும் இருக்கிற நிலைமையை மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக உடச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பக்கமுமே ரெண்டு சகோதரிகளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு தெளிவாக இருக்காங்க. அதாவதுங்க, மண்ணில் இந்த காதலின்றி வாழ்தல் கூடுமோ, பாவலர் வரதராஜன் பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்து மியூசிக்கில், அதாவது மண்ணில் இருந்த காதலின்றி வாழ்தல் கூடுமோ அப்படின்றது இந்த பாட்டில் வர மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காதல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக, அதாவது வந்து அவன் கட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் யாரையுமே வந்து விட்டு வைக்காத ஒரு காதல். அதுவும் தனுசு ராசியினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரதி மன்மதன் சின்னம் வில் அம்பு. அந்த வில் அம்பையே சின்னமாக கொண்ட தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா காதல் அப்படின்றது வந்து கப்புன்னு பிடிக்கும், கப்புன்னு ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு ராசி நீங்கள். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து காதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு வேற்று மொழி, வேற்று மதம், வேற்று இனன்றதே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல்ன்றதே பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசியோட ஒரு பார்ட்டு தான். ஏன்னா அந்த ரதி மன்மதன் சின்னத்தையே நீங்கள் வந்து காதல் சின்னத்தையே உங்களுடைய ராசியாக சிம்பிளாக கொண்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் காதலுக்கும் வந்து ரொம்ப தூரமே கிடையாது, ரொம்ப பக்கம். கழுதை கட்டா குட்டிச்சவருன்ற மாதிரி தனுசு ராசிக்காரனுக்கும் தனுசு ராசிக்கார பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காதல்ன்றது வந்து காதல் பயப்படாத ஒரு தனுசு ராசிக்கார ஆளே மனுஷனே கிடையாது, சகோதரி அந்த மாதிரிப்பட்ட காதல் உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா நேச்சுரலி வந்து வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆனால் இப்போ வரதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருந்தாலும் வந்ததை வந்து அப்படியே வரவுல வைக்கின்ற மாதிரி உடனே வந்து அதை வந்து அப்ளிகேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கல்யாணத்துக்கு போயிடுன்ற மாதிரி நினச்சிடாதீங்க. காதலாகவே மெயின்டைன் பண்ணுங்க, அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார். இந்த 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்படியே அமைக்கபலாக கொண்டு போங்க. 27 கெட்டி மேளம் போட்டட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீந்திரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.